கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் மனிதர்களால், சூழ்நிலைகளால் அல்லது தோல்விகளால் வெட்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய தேசத்தில் சிறையிருப்பில் இருந்தபோது அவர்கள் அனுபவித்த வெட்கத்திற்கு முடிவு கட்டி அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வாக்குதத்தம் செய்த தேவன் இன்று உங்களுக்கும் அதே வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் தாழ்த்தப்பட்டு வெட்கப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை இரட்டிப்பாக உயர்த்துவார். யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்பாக வெட்கப்பட்டு நின்றார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்த வெட்கத்தை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். அவமானத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை தேவன் தருவார். அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் மகிழ்வார்கள். எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பல வருடங்களாக பிள்ளை இல்லாமல் அவஸ்தைப்பட்டு ஒவ்வொரு நிமிடமும் வேதனையோடு, விரக்தியோடு, அவமானத்தோடு நின்றார்கள். ஒரு நாள் அன்னாளுடைய இருதயத்தை தேவன் கண்டார். அவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவங்களுக்கு நல்ல ஒரு சாமுவேலை, அதற்கு பின்பு இன்னும் 5 பிள்ளைகளை தந்து அவர்களை தேவன் மகிழ செய்தார். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கண்கள் முன்பாகவே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் தற்காலிகமானது அல்ல, அது தலைமுறையாக நிலைத்து நிற்கும். இரட்டிப்பான சுதந்திரம். உலகம் தரும் மகிழ்ச்சி மறைந்துவிடும், ஆனால் தேவன் தரும் மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். இழந்தவைகள் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.